எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது சிக்கன் பிரியாணி. அதுக்கு நம்ம 1 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கிறோம். பாருங்கள், நல்லா சிக்கனை கழுவி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்னால் சிக்கன் 1 கேஜி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். மிளகு பொடி நம்ம 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் அது வீட்டிலேயே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாம் ஒன்றா போட்டாச்சு. ஒன்றா போட்டு எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது பாருங்கள், எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மிக்ஸ் பண்ண எல்லாமே மசாலாஸ் எல்லாமே அதில் சேரும். சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அது ஸ்லைஸாக கட் பண்ணது. அப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 தக்காளி, 3 பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கேன். அதில் நடுவில் கீறி வச்சுருக்கிறேன். நமக்கு பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ்: 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா பொடி, 1.5 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஜீரகம் 1 ஸ்பூனு, பட்டை 2, கரம் மசாலா இலை 2. எப்போவுமே பிரியாணி செய்யணும்னா புதினா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ புதினா 1 கப்பு புதினா, 1 கப்பு மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கிறேன், 2 ஸ்பூனு கட்டி தயிர், தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி சிக்கனை வறுத்து எடுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிக்கன் போடணும். எண்ணெய் காஞ்சிச்சா இல்லையா பார்க்குறதுக்கு நான் ஒரு கருவேப்பிலை எடுத்து போட்டேன். அது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கனை எடுத்து போடுவோம். எதுக்கு நான் சிக்கனை போட்டு பொரிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, சிக்கன் போட்டு பொரிச்சு சிக்கனை பொரித்து பிரியாணி செஞ்சோம்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் சிக்கன் பிரியாணி போடும்போது சிக்கன் பீஸ் உடையாது. அதனால் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு சிக்கன் பிரியாணி செய்யலாம். போட்டு இப்போ சிக்கன் பீஸ் பொரிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா இது பண்ணணும். ஒரு 3/4 வேக்காடு வந்தால் போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இதுக்கப்புறம் பிரியாணி செய்வோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டோம். இதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, சோம்பு எல்லாம் இதில் போட்டு வதக்க போகிறோம். பாருங்கள், இப்போ பட்டை, சோம்பு எல்லாம் இதில் போட்டாச்சு. போட்டு இது நல்லா வதக்க போகிறோம். இதில் நம்ம இனி கட் பண்ணி வச்சுட்டு உள்ளி போட போகிறோம். போட்டு நல்லா வதக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்க உள்ளியை போட்டாச்சு. நமக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இதை பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த உள்ளி வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம என்ன பண்ணோம், அரிசி கழுவி எடுத்து வைக்கப்படும். வச்சுருக்கிற 1 கிலோ ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சோம். இதை நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் இருத்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், நீங்களே நல்லா பாருங்கள், நல்லா கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குது. இது கூட பச்சை மிளகா சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள் எப்படி பொன்னிறமாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து வச்சதை போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூட நல்லா கிண்டி கொடுத்துருவோம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அடி பிடிச்சிருவாங்க. பேஸ்ட்டு அந்த பச்சை வாசம் போக தெற்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் கிண்டி நல்லா விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பச்சைத்தன்மை போயிடுச்சு உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி போடணும். 1.5 தக்காளி நம்ம போட்டு வச்சுருந்து அந்த 1.5 தக்காளியை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா நம்ம போட போகிறோம். பாருங்கள் போட்டாச்சு. நம்ம நல்லா வதங்க போகிறோம். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம மிளகு பொடி சேர்க்க போகிறோம். வத்தல் பொடி சேர்க்க போகிறோம்.
நான் சொன்ன மாதிரி 3 ஸ்பூனு வத்தல் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அது போட போகிறேன். வத்தல் பொடி போட்டு இது நல்லா நம்ம கிண்ட போகிறோம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். அது கூடவே 2 ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி மசாலா பொடி சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். அந்த பொடியோட பச்சை வாசம் வரத்தை போக தட்டிக்கு நம்ம கிண்டி விட்டுட்டு நல்லா இது பண்ணணும். நான் முன்னாடியே சிக்கன் பொடி எடுத்து வைக்க மறந்துட்டு 2 ஸ்பூன் வந்து சிக்கன் பொடி போடணும். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. இதில் நம்ம வந்துட்டு வறுத்து வச்சுருந்த சிக்கனை நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு சொன்ன மாதிரி 2 கப்பு தயிர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், தயிரும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரைஸ் இதில் போட போகிறோம். இந்த ரைஸுக்கு தண்ணி எவ்வளோன்னா, இப்போ 1 கிளாஸ் டம்ளரில் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்க, அதில் 2 கிளாஸ் தண்ணி, அந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. நான் அளவு ஆக்கினேன், முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா நான் வந்துட்டு கிண்டி விட போகிறேன். பாருங்கள், எல்லாம் ரெடியாக ஆயிடுச்சு. நமக்கு பார்த்திங்களா, எல்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட வந்துட்டு இதில் நான் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். நான் சொன்னது மாதிரி இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிடலாம். ஒரு 50 கிராம் நெய் சேர்த்துருக்கேன் நான். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்ம இனி தம் போட போகிறோம். தம் போட பிறகுனா இதுக்கு ஏற்றாப்புல மூடியை வச்சு நம்ம அடைக்க போகிறோம். இங்கே நம்ம கேஸில் பண்ணுறதுனால இப்போ அடுப்புகளை எல்லாம் பண்ணாங்கன்னா மேலே கரியல் வச்சு அதெல்லாம் போடுவாங்க. ஆனால் நம்மளால் இப்போ பண்ண முடியாது. அதனால் தம் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வெயிட்டான பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்து நான் மேலே வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் தம் போட்டிருக்கோம். நம்ம சுடு தண்ணி அது மேலே வச்சு அப்படியே வந்துட்டு விட்டுறோம். பாருங்கள், இப்போ நம்ம தம் போட்டு எடுத்துட்டோம். இப்போ மூடியை திறக்க போகிறோம். நம்ம இங்கே பாருங்கள், பிரியாணி எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள், நல்ல மணமாக இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், இவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. இனி நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஓகேவா?